வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்றைக்கி ஓலை பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த 125 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிக அளவு செய்ய போகிறீங்கன்னா 2 அழாக்கு மாவு பச்சரிசி, 2 அழாக்கு கடலைப்பருப்பு, 1 அழாக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக கலர் மாறாமல் சுருக்குன்னு சூடு வர வரைக்கும் வறுத்து ஒன்றா கலந்து மெஷினில் அரைச்சிக்கோங்க. அல்லது நல்ல வெயிலில் காய வச்சு மெஷினில் அரைச்சி சலித்து அதுலேருந்து 1 அழாக்கு மாவு எடுத்து செய்முறையில் சொல்லியிருக்கிற மற்ற பொருள்களை சேர்த்து ஓலை பகோடா செஞ்சுக்கலாம். 1/4 கப் உளுத்தம்பருப்பை சூடான வாணலியில் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்து கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஆனால் கையில் எடுத்து பார்த்தா சுருக்குன்னு சுடணும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி சலித்து எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு உளுந்து மாவு கிடைக்கும். இதுக்கு பதிலாக கடையில் வாங்கின உளுத்த மாவையும் இதே அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்ச உளுந்து மாவு, 2 கப் அரிசி மாவு, 2 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 பிஞ்ச் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் அல்லது சூடான எண்ணெய் சேர்த்து வெண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அல்லது ஓமத்தை மிக்சியில் 1-2 பொடி பண்ணி போட்டுக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா புழியும் போது அச்சில் அடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தளர்த்தியான முறுக்கு மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப தளர்த்தியாக இருந்தாலும் அதிகமான எண்ணெய் இழுக்கும். அதனால் இந்த அளவுக்கு பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா மெல்லிசான பகோடா அச்சை முறுக்கு குழலில் போட்டு மாவை நிரப்பி சூடான எண்ணெயில் புழிஞ்சு மிதமான தீயில வேக விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் புரட்டி விட்டு வேக வச்சு போல் எண்ணெயோட சலசலப்பு அடங்கி நல்லா கிறிஸ்பானதும் எடுத்துட வேண்டியதுதான். பகோடா எவ்வளோ வெள்ளையாக பபுளாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு தடவை புழியும் போதும் எண்ணெய் நல்லா காய்ச்சலில் இருந்தால் தான் பகோடா இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இது மாதிரி மெல்லிசான கண் உள்ள ஓலை பகோடா கட்டையில் வேணாலும் மாவை வச்சு சூடான எண்ணெயில் கொள்கிற வரைக்கும் தேய்ச்சி விட்டு மிதமான தீயில் அப்பப்போ கலந்து விட்டு வேக வச்சு எண்ணெயோட சலசலப்பு அடங்கி நல்லா கிறிஸ்பானதும் எடுத்துட வேண்டியதுதான். இந்த மெத்தடில் செய்யும்போது ஓலை பகோடா நீளமாக இருக்காது, சின்ன சின்ன துண்டுகளாக தான் விழும். முன்னாடி செய்முறையில் சொன்ன ஓலை பகோடாவை விட இது நல்ல வெள்ளையாக நிறைய பபுள்ஸோட நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது 2வது மெத்தடில் செஞ்சது. எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். இது முதல் மெத்தடில் செஞ்சது. உளுந்து மாவு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.